பெயர் பலகைகள கையில வைத்துக்கொண்டு சில பேர் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கத நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா, பிளேன்ல இருந்து வர்றவங்களுக்கு இந்த நாட்டினுடைய காரியங்கள், இடங்கள் எப்படி போகணும், எங்க தங்கணுன்ற அநேக காரியங்கள் தெரியாததுனால தான் இந்த வழிகாட்டிகள் அவர்களுடைய பெயர் பலகைகளை வைத்துக்கொண்டு காத்திருப்பாங்க. அந்த பெயரை உடையவங்க இந்த வழிகாட்டிட்ட போயிட்டா, அவர் கரெக்ட்டான இடத்துல கொண்டு போய் அவரை சேர்த்து விடுவார். இதே மாதிரி தான் தாவீது கூட கடவுளை பார்த்து சொல்லுகிறார், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. பார்த்தீங்களா, உங்கள் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்புங்க, அப்போ அது என்னை நீர் வாழ்கிற இடத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு என்னை அழைத்து செல்லும். இன்னும் சொல்றாரு, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன்னு சொல்றாரு. எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற அந்த தேவாதி தேவனிடத்தில் நான் வாழுவேன். ஸோ நான் உம்மை இந்த உலகத்தில் இருக்கும்போதே துதித்து போற்றுவேன்னு சொல்கிறாரு. இதுதாங்க பேரின்பம். இந்த உலகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள். ஆனால் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரை தேடுவதும், அவரை புகழ்வதும், அவரை பாடுவதும், அவர் நமக்கு செய்த நன்மைகளையும், அவர் உலகத்தில் படைத்திருக்கிற படைப்புகளையும் பார்த்து துதித்து அவருடைய ஞானத்தையும் அறிவையும் அவருடைய ஆற்றலையும் வல்லமையும் புகழ்வது தாங்க பேரின்பம். ஆமென். இன்னும் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சொல்லிட்டு. இந்த உலக காரியங்களை குறித்து தான் ஆத்துமா கலங்கி கொண்டே இருக்கும். நான் நினைச்சபடி நடக்கலையே, நான் நினைச்ச விஷயங்கள் கிடைக்கலையே, நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையேன்னு சொல்லி நம் ஆத்துமா அந்த உலகத்தின் காரியங்களே ஃபிக்ஸ் ஆகி இதிலேயே நம்மை அழுத்திவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதான் டேவிட் சொல்றாரு, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற, ஏன் தியங்குகிற, எனக்கு சந்தோஷமா இருக்கிற உண்மையான அந்த தேவாதி தேவனை நான் நோக்கி பார்ப்பேன், அவரோடு கூட நித்தியமாய் நம்ம வாழலான்னு சொல்லி தன் ஆத்துமாவை தாவீது தேற்றுகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட கலங்கி கொண்டிருக்கிற நம் இருதயத்தை இப்படி தாங்க கர்த்தரை கொண்டு தேற்றுவோம், மகிழ்ச்சியோடு வாழுவோம். கர்த்தர் அனுப்புகிற அந்த வெளிச்சத்தையும் வேத வசனமாகிய சத்தியத்தையும் படித்து அதை பிடித்து தேவனோடு கூட என்றென்றும் வாழ்வோம். God bless you.